இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2000ல ரிலீஸ் ஆன ரொம்பவுமே ஒரு வித்தியாசமான படத்தோட ஸ்டோரி பத்தி தான் பார்க்க போறோம். அதுலயும் குறிப்பா இந்த உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த ஆண்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சக்தி கிடைச்சா அவங்க குடும்பத்துல சண்டையே வராது. ஏன் கோர்ட்ல கூட இப்போ வாரத்துக்கு பல டைவர்ஸ்கள் நடக்குது இல்ல, அந்த மாதிரி எந்த ஒரு விவாகரத்துமே நடக்காது. அப்படி என்னடா சக்தி அப்படின்னு கேக்குறீங்களா? பெண்களோட மனசுல அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத ஒவ்வொரு ஆணும் தெரிஞ்சுக்கிட்டா இந்த உலகத்துல பாதி பிரச்சனை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இந்த படத்தோட ஹீரோவுக்கு ஒரு சக்தி கிடைக்குது. திடீர்னு ஒரு நாள் அவரை சுத்தி இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறது அவருக்கு கேட்க ஆரம்பிக்குது. இதனால அவர் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. கூடவே நிறைய நல்லதும் அவரோட வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்குது. கடைசியில என்ன ஆச்சு அப்படிங்கறது இந்த படத்தோட முழு கதையை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க. சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் தான் காமிக்கிறாங்க. அங்க ஒரு லேடி மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுவும் யாரை பத்தினா இந்த படத்தோட ஹீரோவை பத்தி தான். அவரோட முன்னாள் மனைவி தான் இவன். நானும் எவ்வளவு நாள் பொறுத்து பார்த்துட்டேன் அவன் திருந்தவன்னு சொல்லி. அவன் இப்ப திருந்தவே இல்லை. அதனால தான் நான் அவனை விவாகரத்து பண்ணிட்டு இப்ப வேற ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கூடவே எதனால ஹீரோவை இவங்க டைவர்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே ஹீரோ வந்து கிளப் பப்னு சொல்லி ரொம்ப மோசமான ஒரு இடத்துல தான் வளர்ந்திருக்காரு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா ஹீரோவோட அம்மா வந்து இந்த டான்ஸரா இருந்திருப்பாங்க. இதனாலேயே ஹீரோ அவங்க அம்மா கூட இருந்ததுனால அங்க இருக்க பெண்கள்லாம் எப்படி சிந்திப்பாங்க, எந்த மாதிரி நடந்துக்குவாங்க அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே இருக்க அவருக்கு உண்மையான காதல் அப்படின்னா என்னன்னே தெரியாது. இதனால ஹீரோ வந்து ஒரு உமனைசனா இருக்காரு. ஒரு பெரிய பிளே பாய்னு சொல்லலாம். பாக்குற பொண்ணுங்க கூட எல்லாம் கடலை போடுறது, ரேட்டிங் போறது, அது இதுன்னு சொல்லி தேவையில்லாத சேட்டைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதனாலேயே ஹீரோவோட கல்யாண வாழ்க்கையில ஒரு பெரிய விரிசல் விழுந்து இப்போ அவரோட மனைவி வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போற அளவுக்கு வந்துட்டாங்க. இருந்தாலுமே ஹீரோவை பத்தி இவங்க சில விஷயங்கள்ல பெருமையா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா அவன மாதிரி ஒரு ஆளை இங்க இருக்கிற எல்லா பெண்களுக்குமே பிடிக்கும், அதுதான் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு வசீகரமான விஷயம் அப்படின்னு இதையெல்லாம் அங்க இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம படத்தோட ஹீரோவை காமிக்கிறாங்க. நைட்டு ஃபுல்லா சரக்க போட்டு ஏதோ ஒரு பொண்ணு கூட கொஞ்சம் அப்படி இப்படின்னு ரொமான்டிக்கலா இருந்துட்டு போல தெரியுது. முகத்துல எல்லாம் லிப்ஸ்டிக் ஒட்டிட்டு இருக்கு. அங்க ஒரு சமையல்காரமா வராங்க. ஹீரோவோட பெட்ரூமை கிளீன் பண்ணிக்கிட்டு கண்ட பொண்ணுங்க கூட எல்லாம் கூட்டு வந்து கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க. அட்லீஸ்ட் அவங்க போறப்போ இந்த வீட்டையாவது கிளீன் பண்ணி விட்டுட்டு போலாம்ல. இவ்வளவு கேவலமா வச்சுட்டு போனா நான் எல்லாம் எப்படிதான் வந்து இதை எடுத்து கிளீன் பண்றது? இந்த விஷயத்தை எத்தனை தடவை நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ அரை போதையில கண் முழிக்கிறான். இவங்க சொல்றதெல்லாம் எங்க அவன் தலையில ஏறப்போகுது, அவங்க ஏதோ சொல்லிட்டு போட்டுன்னு சொல்லி நம்மளும் மண்டையாட்டிக்கிட்டு அவங்க சமைச்சு கொடுத்து அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோ தங்கி இருக்க அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்தா அங்க செக்யூரிட்டி லேடி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கும் ஹீரோ மேல ஒரு தலையா காதல் இருக்கோல தெரியும். இவரை பார்த்ததுமே அவங்களும் சந்தோஷமாகி ஒரு டாக்ஸியை பிடிச்சு அந்த கதவெல்லாம் ஓபன் பண்ணி விட்டு ஹேவ் எ குட் டே அப்படின்னு சொல்லி ஹீரோவை சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிறேன். ஹீரோ எங்கடா ஆபீஸ்க்கு தான் வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா அவன் இங்க வரல, ஸ்ட்ரைட்டா ஒரு காஃபி ஷாப்புக்கு போறான். அங்க போனதுமே ஒரு அழகான பொண்ணை ஹீரோ பார்க்க நம்மளும் வேணும்னே போய் அவங்க மேல இடிக்க அவங்க கையில வச்சிருக்க அந்த காஃபி எல்லாம் அவங்களோட துணி மேல கொட்டிடுது. அதை பெருந்தன்மையா தொடச்சு வர மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டு அவங்கள சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம இவ்வளவு வேகமா கிளம்பி எதுக்காக இந்த காஃபி ஷாப்புக்கு ஹீரோ வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா அங்க ஒரு லேடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள கரெக்ட் பண்றதுக்காக தான் இவங்க இங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம 2 பேரும் இன்னைக்கு நைட்டு டின்னர் டேட்டிங் போலாம், என்ன இப்படி சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹீரோ கிட்ட நீ நினைக்கக்கூடிய மாதிரியான ஆள் நான் கிடையாது, இதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவான பதில சொல்லிடுறாங்க. ஹீரோ நினைச்சு வந்ததோ வேற, ஆனா இங்க நடந்ததோ வேற. அப்பவும் ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு இவங்களை கன்வின்ஸ் பண்ண பாக்குறான். நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் கிடையாது, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன், நாம 2 பேரும் ஒரு நல்ல லவர்ஸா இருக்கலாம், என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த லேடியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி நீ என் கூட டின்னருக்கு வரலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு காஃபி டேட்டாவது வரலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க ஒரு காஃபி கடையில வேலை பார்க்குற ஒருத்தியவே நீ காஃபி டேட்டுக்கு கூப்பிடுற, இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வருதுங்கிற மாதிரி சொல்ல ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம நினைச்சு வந்த எந்த ஒரு விஷயமும் இங்க நடக்காதுன்னு சொல்லி போகமா நம்ம ஆளு ஆபீஸுக்கு கிளம்பி போயிடறான். ஹீரோ ஆபீஸ் வந்ததுமே அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்ககிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னா கம்பெனி வேற இப்ப ரொம்ப லாஸ்ல போய்கிட்டு இருக்கு, அதனால புதுசா ஒரு கிரியேட்டிவ் ஹெட் பாஸ் அப்பாயின்மெண்ட் பண்ற போறதா பேசிக்கிறாங்க. அநேகமா எனக்கு தெரிய உனக்கு தான் அந்த போஸ்டிங்கை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்ட் இவங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இப்போ ஹீரோ இருக்கிறது கூட ஒரு ஹை லெவலான போஸ்டிங் தான். அங்க அப்படியே உள்ளுக்குள்ள போனா அங்க இருக்க லேடிஸ் கூட எல்லாம் கடலை போட்டுக்கிட்டு இதெல்லாம் தாண்டி ஹீரோவுக்குனே 2 பர்சனலைஸ்ல பொண்ணுங்க அசிஸ்டன்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்க ஹீரோக்கு சிகரெட் எல்லாம் கொடுத்து நீங்க மட்டும் பாஸோட இடத்துக்கு வந்துட்டா எங்க 2 பேர்த்தை தான் காப்பி ரைட்டர் போஸ்ட்ல உட்கார வைக்கணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் கவலையே படாதீங்க, எனக்கு மட்டும் அந்த கிரியேட்டிவ் ஹெட் போஸ்ட் கிடைச்சிட்டா அந்த ஜாப் உங்க 2 பேருக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட நம்ம ஆளு வலிஞ்சு போயிடுச்சு. அடுத்ததா பாஸ போய் பார்க்க போக அவர் என்ன சொல்றாருன்னா நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி இப்போ ரொம்ப வீக்கான நிலைமையில இருக்கு. ஏன்னா நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஜென்ஸை அட்ராக்ட் பண்ண மாதிரி கூடிய விளம்பரங்களை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆண்களை விட பெண்கள் தான் இந்த மாதிரியான விளம்பரங்களை பார்த்து நிறைய பொருட்களை வாங்குறாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம அந்த பழைய டாபிக்ல போயிட்டு இருந்தா நம்மளோட கம்பெனி திவாலாயிரும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் இப்போ புதுசா ஒரு பிளான் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை ஹீரோ கிட்ட அவர் சொல்லிக்கிட்டு இருக்கு. கூடவே நம்ம பெண்களை கவர போற மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இனிமேல் கம்பெனில மைட் பண்ண போறதுனால நான் புதுசா ஒரு கிரியேட்டிவ் ஹெட் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லேடியோட பேரை சொல்றாங்க. ஹீரோக்கு ஆல்ரெடி அந்த அவங்களோட பேர் தெரியும், ஆனாலும் அவங்க ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனில தானே ஒர்க் பண்றாங்க. இப்போ எப்படி நீங்க சொன்ன உடனே அவங்க உங்களோட கம்பெனில வந்து ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கேன். முதல்ல என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் நான் ஆல்ரெடி பேசி முடிச்சாச்சு, அவங்க அங்க ஜாப் ரிசைன்
ரிசைன் பண்ண போறாங்க. அந்த சமயம் பார்த்து நான் கரெக்டா இந்த விஷயத்த சொன்னதுனால அவங்களும் நம்மளோட கம்பெனிக்கு வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கு மேல நம்மளோட பிசினஸ் வேற லெவல்ல போக போகுது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம் வந்து ஹீரோவுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான். ஏன்னா அவர் ஒரு கற்பனையில இங்க வந்தாரு, நாம தான் அடுத்த கிரியேட்டிவ் ஹெட்டா இந்த கம்பெனிக்கு ஆக போறோம், இப்படி புதுசா ஒருத்தியை கொண்டு வந்து போட்டா நம்மள இந்த கம்பெனியில யார் மதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் இப்போதைக்கு அவருக்கு வேற வழி இல்ல. பாஸ் சொன்னதை ஏத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப அடுத்ததான் ஹீரோ எங்க வந்திருக்காருன்னு பார்த்தா தன்னோட முன்னாள் மனைவியோட கல்யாணத்துக்கு தான் வந்திருக்காரு. இவ்வளவு பெருந்தன்மையோட இங்க இவர் வந்திருக்கிறதுக்கு என்ன விஷயம்னு பார்த்தா ஹீரோவோட முன்னாள் மனைவி தான் இங்க வர சொல்லிருக்காங்க. இப்போ புதுசா இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் இருக்கிறதுனால ஒரு கப்பல்ல ஹனிமூன் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க போயிட்டு வரதுக்கு இன்னும் ஒரு மாசம் ஆகும். ஹீரோவுக்கும் இந்த முன்னாள் மனைவிக்கும் பிறந்த ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு ஒரு 13-14 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு இவங்க ஹனிமூன் டேட் முடிஞ்சு போயிட்டு வர வரைக்கும் ஹீரோ தான் பத்திரமா பாத்துக்கணுங்கிற இந்த விஷயத்த அவங்களோட முன்னாள் மனைவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதுல கொடுமை என்னன்னு பார்த்தா ஹீரோவோட பொண்ணுக்கு கூட ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. இதை கேட்டதுமே ஹீரோ வேற ஷாக் ஆகுறாரு. இப்பதான் அவ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கா, இந்த வயசுல எதுக்கு பாய் ஃப்ரெண்ட், இதெல்லாம் சொல்லி நீ கண்டிக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அவரோட ஒய்ஃப் கிட்ட கேக்குறாரு. அவங்க எந்த ஒரு பதிலுமே பேசல. இதுலயும் ஹீரோவோட பொண்ணுக்கு ஹீரோவை பார்த்தாலே பிடிக்காத போல தெரியுது. அவ இவரை இன்னும் அப்பாவா ஏத்துக்கவே இல்ல. ஏதோ வேற வழி இல்லாம இவங்க அம்மா சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க ஹனிமூன் ட்ரிப் போயிட்டு வர வரைக்கும் ஹீரோ கூட இருக்கிறதுக்கு அவ சம்மதம் சொல்லியிருக்கா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோ அவரோட ஆபீஸ்க்கு வராரு. அடுத்த நாள் நம்மால வேற இப்போ ரொம்ப சோகமான ஒரு மனநிலையில் இருக்காரு. எதுக்காக அப்படின்னா இப்போ புதுசா ஒரு கிரியேட்டிவ் ஹெட் இந்த கம்பெனில வந்து ஜாயின் பண்ண போறாங்க. அவங்க தான் இங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃபுக்குமே சீனியரா ஒரு பொறுப்பு எடுத்துக்க போறாங்க. இப்போ இந்த கம்பெனியில புதுசா ஒருத்தங்க ஜாயின் பண்ண வராங்கல்ல, இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினும் கூட. அவங்க இந்த இடத்துக்கு வந்ததுமே எல்லாருக்கும் முன்னால அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எல்லாருக்குமே ஒரு விதமான ஒரு யோசனை இருக்கு. அதாவது ஒரு கம்பெனி ரொம்ப டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு கம்பெனில நான் வந்து ஜாயின் பண்றதுனால எனக்கு அப்படி என்ன கிடைச்சிட போகுதுன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு வீக்கான ஒரு கம்பெனியை ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வரது தான் ஒரு நல்ல எம்ப்ளாயோட திறமை. அதுல நான் ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த கம்பெனில நான் வந்து ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோவுக்கு வெறியாகுது. நான் நின்னு பேச வேண்டிய இந்த இடத்துல இப்ப யாருனே தெரியாத ஒருத்தி வந்து இவ பேசிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த எம்டி தான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சா ஒரு நாள் நான் அவனை கவனிச்சுக்கிறேங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ பெண்களை நம்ம அட்ராக்ட் பண்ணணும்னு சொன்னா புதுவிதமான விளம்பர யுக்திகளை நம்ம கையாளணும். அப்பதான் நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் அவங்களோட மனசுக்குள்ள ஆள பதியும் சொல்லி ஒரு பஞ்சு டேக்கெல்லாம் பேசிட்டு ஹீரோயின் அங்க ஒரு பிங்க் கலர் பாக்ஸ்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பொருட்கள் கொடுக்கப்படுது. இந்த பொருட்களை எந்த மாதிரி கிரியேட்டிவா நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில ஒரு ஐடியா ஏற்படுத்திக்கிட்டு அதை வந்து என்கிட்ட சொல்லுங்க. யாரு நல்ல ஐடியா கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லிடுறேன். ஹீரோவும் வீட்டுக்கு வந்து சரக்க போட்டு நம்ம முன்னால நிக்க கூட தகுதி இல்லாத ஒருத்தி நம்மளுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காளே, சாரி ஆர்டர் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காள், இது எல்லாத்துக்கும் அந்த எம்டி தான் காரணம்னு சொல்லி அவனை திட்டிக்கிட்டு சரக்க போட்டு இருக்காரு. போதையில நம்மளுக்கு ஒரு யோசனை வருது. அவங்க கிரியேட்டிவா ஏதோ ஒரு விஷயத்த பண்ண சொன்னாங்கல்ல, நாமளும் பண்ணுவோம்னு சொல்லி ஹீரோக்கு அந்த லேடிஸ் யூஸ் பண்ணக்கூடிய சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை வேற இவர் எடுத்து போட்டு பார்த்துக்கிட்டு வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்க அந்த சமயம் பார்த்து கரெக்டா ஹீரோவோட பொண்ணு அங்க வந்துடுறா. கூடவே அவளோட பாய் ஃப்ரெண்ட் வேற இருக்கு. இவ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்ததும் இதனால தான் நம்மளோட அம்மா இவரை விட்டுட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க போல இருக்கு இப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பொண்ணு யோசிக்க ஆரம்பிச்சிடறா. ஹீரோ அதுக்கு முன்னாலேயே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க. இது நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் ஒரு முக்கியமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் ஒரு பெண்ணோட மனசை எப்படி புரிஞ்சுக்கிறது, அவங்களோட சிந்தனைகள் எப்படி இருக்கும், இதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன். வேற எதுவும் தப்பான விஷயம் இல்லைன்னு சொல்லி ஹீரோவோட பொண்ணுக்கு அவர் எவ்வளவு சொல்லி புரிய வைக்க பாக்குறாரு. ஆனா அவங்களுக்கு இன்னுமே நம்பிக்கை வரல. இதுலயும் பாய் ஃப்ரெண்டுக்கு முன்னாலேயே இப்படி அப்பங்காரன் நம்மள நோஸ் கட் பண்ணிட்டான்னு சொல்லி பொண்ணுக்கு வேற சரியான கோவம். ஹீரோ சொல்றதெல்லாம் கேட்காம அவ ரூம்குள்ள போய் கதவை தாள் போட்டுக்கிறா. சரி பொண்ணு கோச்சிட்டு போனதுனால ஹீரோ அவர் பண்ணிட்டு இருக்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நிறுத்திடுவான்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா அவர் அதை பண்ணல. நீங்க யாரு வேணா நம்ம பண்ணிக்கிங்க, நான் என்னோட வேலையை பார்க்க தான் போறேங்கிற மாதிரி திரும்பவும் அவர் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஆரம்பிக்க அவரோட அந்த கபோர்டுக்கு பக்கத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுல ஃபுல்லா சில்வர் கோலி குண்டு மாதிரி இருக்கும். அது ஃபுல்லா கீழே விழுந்துட அது மேலேயே இவர் காலை வைக்க கரெக்டா ஸ்லிப் ஆகி ஹீரோ ஒரு பாத்ரூம் கிட்ட போய் நிக்கிறான். அவனோட கையில ஒரு ஹீட்டர் வேற இருக்கு. அது தண்ணிக்குள்ள விழுந்ததும் எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு நம்மளும் அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுற. விடிஞ்சே போச்சு. இன்னும் இவர் இன்னும் கண் முழிக்கல. அதுக்குள்ள அந்த சமையல்கார லேடியும் வந்துட்டாங்க. அவங்க என்ன கேக்குறாங்க, நீ உயிரோட தான் இருக்கியா இல்ல செத்துட்டியாங்கிற மாதிரி கேட்க ஹீரோ எனக்கு ஒன்னும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி கண் முழிக்கிறாரு. ஆனா அவருக்கு இப்ப சரியான தலைவலி வேற. வழக்கம் போல அந்த சமையல்காரியும் சில பல கேள்விகள்லாம் கேட்க அதுக்கு இவர் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுலயும் அவங்க எதுவுமே பேசாம அமைதியா தான் இருக்காங்க. அப்பவும் அவங்க ஏதோ கேள்வி கேட்கற மாதிரி உள்ளுக்குள்ள இவருக்கு தோணுது. அதுக்கு ஒரு பதிலும் சொல்றாரு. அந்த சமையல்காரிக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறத கூட எப்படி இவன் கண்டுபிடிச்சு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி ஏதோ நைட் அடிச்ச சரக்கு போதையில இந்த மாதிரி தான் அவன் நடந்துக்கிறான்னு சொல்லி அவங்க அதை பெருசா கண்டுக்கல. அவசரமா ஆபீஸ் போறக்காக ஹீரோ கிளம்பி போக எப்பவுமே ஒரு செக்யூரிட்டி லேடி அவனோட அபார்ட்மெண்ட் கீழே இருப்பாங்கல்ல, அவங்க ஹீரோக்காக டாக்ஸி புடிச்சு கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இவர் எதுவுமே பேசல. ஆனா அவங்க வாயை திறந்து பேசும்போது ஹீரோவை ரொம்ப மரியாதையாவும் மனசுக்குள்ள திட்டுற மாதிரியும் நாமளும் இவனை பல டைம் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு டைம் ஆச்சு இவன் திரும்பி பாக்குறானா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க நினைச்சிருப்பாங்க. நீங்க ஏதாவது பேசுனீங்களான்னு சொல்லி ஹீரோ கேட்க அவங்க நான் எதுவுமே சொல்லலையே அப்படிங்கிறாங்க. என்ன இது, அப்போ இவங்க மனசுக்குள்ள நினைக்கிறதா நம்ம கேக்குது போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. அவர் ஆபீஸ் போயிட்டு இருக்க வழியில ஒரு பார்க்க தாண்டி தான் போகணும். அங்க ஜாகிங் போயிட்டு
இருக்க ஒரு பொண்ணு வரா. அவ இன்னைக்கு எந்த ட்ரெஸ்ஸ போடணும், நம்ம வீட்ல டிவி லைட் ஆஃப் பண்ணாம இல்லையா இப்படின்னு அவன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க அந்த சிந்தனைகள் எல்லாமே ஹீரோவுக்கு கேக்குது. அடுத்துதான் இன்னொரு போறா. அவ தன்னோட பாய் ஃப்ரெண்டு கூட இன்னைக்கு டேட்டிங் போறதுக்காக எந்த ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு அவ யோசிக்கிறா. இப்படியே அவர் நடந்து வந்துகிட்டு இருக்க எல்லா வழியிலையும் பெண்கள் மனசுக்குள்ள என்னெல்லாம் நினைக்கிறாங்க அப்படிங்கிற எல்லாமே அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கேட்க ஆரம்பிக்குது. அங்க பக்கத்துல ஒரு ஆம்பளை நின்னுகிட்டு இருப்பான். அவனுக்கு பக்கத்துல போய் நின்னு சரி இவன் எதாவது நினைச்சா அது கேட்குமான்னு சொல்லி அவர் பார்க்க, ஆனா ஆம்பளைங்களோட மனசுல என்ன நினைக்கிறாங்கிறத அவர் கேட்கல. மொத்தத்துல பெண்கள் என்ன நினைக்கிறாங்கிறத மட்டும்தான் இவருக்கு கேக்குது. அப்படிப்பட்ட ஒரு சக்தி தான் அந்த எலக்ட்ரிக் ஷாக்ல ஹீரோவுக்கு கிடைச்சிருக்கு. என்னடா இது வினோதமா இருக்குன்னு சொல்லி ஒரு வழியா ஹீரோ ஆபீஸ்க்கு வந்துட்டாரு. இவர் கூட இங்க ஒர்க் பண்ற பொண்ணுங்களா மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ஹீரோவுக்கு இங்க கேட்க ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் வந்தவனே ஒருத்திக்கிட்ட குட் மார்னிங் நம்மால சொல்ல அவங்களும் ஹீரோவை பார்த்து சிரிக்கிறாங்க. இதுக்கு மேல அவனோட மூஞ்சியை பார்க்கவே கூடாது. அப்படி நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஏதோ காமெடிங்கிற பேர்ல ஏதோ ஒண்ணு சொல்லி நம்மள கழுத்து இருப்பான். இதுக்கு மேல அவனை நம்ம திரும்பியே பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இந்த பக்கம் போறாங்க. ஆக நீ கூட நான் இப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கல அப்படின்னு ஹீரோக்குள்ள மைண்ட் வைஸ்ல அவன் நினைக்கிறதெல்லாம் கேட்ச் பண்ணிட்டாரு. இருந்தாலும் நம்மளால வெளியே காட்டிக்கல. ஹீரோட ஆபீஸ்ல எம்டியை பாக்குறதுக்காக மேல படியில் நடந்து போயிட்டு இருக்க அங்க ஒரு லேடி வராங்க. அவங்களும் ஹீரோவை பார்த்ததுமே பவ்யமா ஒரு ஆக்டிங்க போட்டு மனசுக்குள்ள இவெல்லாம் எதுக்கு வரானே தெரியல, எந்த ஒரு வேலையும் செய்யறதே கிடையாது, சும்மா வந்து பெஞ்சை திரிச்சிட்டு சம்பளம் வாங்கிட்டு போறாங்க, நாம தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனா நமக்கு தகுந்த அந்த சம்பளத்தை இங்க இருக்கிற ஒருத்தனுமே கொடுக்கல, எல்லாம் நம்ம தலை விதி அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ள பேசிட்டு போறாங்க. ஹீரோ ஸ்ட்ரைட்டா அவனோட ஃப்ரெண்டை பார்த்து என்ன சுத்தி இப்ப என்ன நடக்குதுன்னே தெரியல, பொண்ணுங்கெல்லாம் மனசுக்குள்ள நினைக்கிறதெல்லாம் எனக்கு கேட்க ஆரம்பிக்குது, இது ஏதோ பெரிய பிரச்சனை மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவன் என்ன சொல்றானா, எனக்கு புரியுது மச்சான், உனக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஜாப் எம்டி இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டாரு, இதனால நீ கொஞ்சம் வெக்ஸா இருக்கேன்னு எனக்கு தெரியுது, அதுக்காக உன் மனசுக்குள்ள இந்த மாதிரியான தேவையில்லாத சிந்தனைகள் வரும்னு சொல்லி எனக்கு தெரியல, ஒரு நாள் சரக்கு அடிச்சிருப்ப, ஃப்ரீயா விட்டுரு, கூடிய சீக்கிரம் உனக்கு அந்த கிரியேட்டிவ் ஹெட் போஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு ஹீரோக்கு அவன் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன நினைச்சிட்டானா, ஹீரோக்கு அவரோட பதவி கிடைக்காதனாலதான் ஏதோ கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு ஹீரோவுக்கு நாம என்ன சொல்ல வராங்கிறத கூட இவனால புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்க செக்ரட்டரி லேடி ஒருத்த வராங்க. அவங்க மனசுக்குள்ள என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. அவளுக்கு இப்ப மட்டும் 1 மணி நேரம் டைம் கிடைச்சா வெளியே வேற ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிற அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட கடலை போட நமக்கு நேரம் சரியா இருக்கும், ஆனா இவங்க 2 பேரும் கூப்பிட்டு வச்சு நம்மள வேலை சொல்லி கொண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்போ அவன் அந்த விஷயத்த சொன்னால அது உனக்கு கேட்டுச்சா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, எனக்கு எதுவுமே கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஹீரோ எவ்வளவு விஷயங்களை சொல்லியும் கூட இன்னுமே ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு நம்பிக்கை வரல. இவனுக்கு எப்படியா நம்ம அதை புரிய வைக்கிறேன்னு சொல்லி வேணும்னா நான் உனக்கு ப்ரூஃப் பண்றவான்னு சொல்லி ஹீரோ அவனை மேல இருந்து கீழே கூட்டு வந்து ஒரு பொண்ணு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க, இப்போ இவன் மனசுல என்ன நினைக்கிறான்னு சொல்லி நான் சொல்லட்டுமாங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோவும் சரின்னு சொல்றாரு. அவங்க என்ன நினைப்பாங்கன்னு பார்த்தா ஹீரோ மட்டும் இல்லாம அவனோட ஃப்ரெண்டும் இந்த கம்பெனில தண்டமா தான் இருக்கான், அவனுங்களுக்கெல்லாம் ஒரு சம்பளம் தான் ஒரு கேடுன்னு சொல்லி மனசுக்குள்ள அவ வன்மத்தை கக்கிட்டு இருக்க. இதை ஹீரோ வந்து அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல அவன் என்ன நினைச்சுக்கிறானா, உனக்கு என் மேல ஆல்ரெடி நிறைய கோவங்கள் இருக்கு, அதை நீ இப்படி காட்டுற, உண்மையை சொல்லு, அவதான் இப்படி நினைச்சாளா இல்ல நீயே ஏதோ ஒன்று கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்கியா, ஹீரோ இதுக்கு மேல இவங்கிட்ட சொல்றதுல ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்ப பார்க்க அப்போ அங்க ஒரு லேடி வரா. அவளுமே இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றவதான். அந்த பொண்ணு என்ன நினைக்கிறான்னு பார்த்தா அவங்களுக்கு இந்த ஜாப் சுத்தமா பிடிக்கல, இந்த ஆபீஸ்லயே ஒரு ஹைஃபையான ஜாப் தான் அவங்க எதிர்பார்த்து வந்திருப்பாங்க, ஆனா இப்போ அவங்க ரொம்ப லோ லெவல்ல ஒரு ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு இப்ப வாழவே விருப்பம் இல்ல, கடனா நம்ம அந்த மாடியில இருந்து குதிச்சுட்டா எப்படி இருக்கும், இந்த கண்ணாடிக்கு வெளியே குதிச்சுட்டா ஈஸியா செத்து போயிடலாம் இப்படின்னு நெகட்டிவ் தாட்ஸாவே அவங்க மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஹீரோக்கு கேக்குது, ஆனா அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றதுல ஒரு பலனும் இல்ல. சரின்னு சொல்லி நேத்து ஹீரோ அவங்க எல்லாத்துக்கும் ஹீரோயின் ஒரு டாஸ்க் கொடுத்திருப்பாங்கல்ல, அதை சம்பந்தப்பட்ட ஒரு மீட்டிங் இப்ப நடக்க போகுது, அதுக்காக தான் இங்க இருக்க எல்லாருமே இப்ப போய்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அங்கதான் போறான். ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டு மட்டும் தான் இந்த மீட்டிங்க்கு இப்ப ரொம்ப லேட்டா வந்திருக்காங்க. ஆல்ரெடி அங்க இருக்கிற எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சரி நேத்து நான் கொடுத்த அந்த டாஸ்க்கை எவ்வளவு பேர் கம்ப்ளீட் பண்ணீங்க, எந்த மாதிரியான வித்தியாசமான முறையில நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லி யாராவது யோசிச்சீங்களா, யாரோ ஒருத்தர் ஃபர்ஸ்ட் சொல்ல ஆரம்பிங்கிற மாதிரி ஹீரோயின் பேசுறாங்க. ஆனா ஒருத்தருமே வாயவே திறக்கல. அவங்க மனசுக்குள்ள ஹீரோ தான் முதல்ல சொல்லுவான்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே ஹீரோவும் பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க இருக்க மத்த எல்லாரை விடவும் ஹீரோ சொன்ன ஐடியா இங்க இருக்கிற மத்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், பெண்கள் இந்த மாதிரி தான் யோசிப்பாங்க அப்படின்னு அவரு பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கும், அவன் மனசுல என்ன நினைச்சாங்கிறத அதை எடுத்து கொஞ்சம் கன்வே பண்ணி இவர் சொல்ல அந்த பொண்ணு என்ன சொல்றானா, வாய்ப்பே கிடையாது, எந்த ஒரு மிடில் ஏஜ்ல பொண்ணுமே இந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க, ஹீரோ தான் ஏதோ லூஸ் தனமா வளர்த்திட்டு இருக்கான், அவனுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோவே பிடிச்சி அவங்க திட்டிட்டு இருக்காங்க. சரி எதுவா இருந்தாலும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம்னு சொல்லி அந்த மீட்டிங் அந்த இடத்துல கலைஞ்சு போயிடுது. ஹீரோ வீட்டுக்கு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான், இந்த பவர் நமக்கு கண்டிப்பா இருக்கவே கூடாது, இது இருந்தாதான் மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மள திட்டுறாங்களா இல்ல புகழ்றாங்களான்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் நம்ம கேட்டு குழம்பிக்கிட்டு இருக்கோம், இது எதுவுமே கேட்காம தான் நம்ம நிம்மதியா இருக்கலாம், அதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோ என்ன பண்றானா, நேத்து வித்தியாசமான சில பல காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டு சில சேட்டை எல்லாம் பண்ணிருப்பான், அதனாலதான் நமக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி இன்னைக்கும் அதே மாதிரியான வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். நேத்து மாதிரியே இன்னைக்கும் மழை நல்லா வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. கரெக்டா அந்த கையில ஹேர் ட்ரையர் ஒன்று இருக்குல்ல, அதை வச்சு மின்னல் அடிக்கும் போது நம்மளால அதை வெளியே காமிக்க நேத்து கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரியே இன்னைக்கும் அடிக்குது. மறுபடியும் நம்மளால மயக்கம் போட்டு கீழே விழுந்துறான். காலையில தூங்கி எழுந்து ஆபீஸ் கிளம்பி போறான். அப்போ நிறைய பொண்ணுங்களாம் இருக்கக்கூடிய இடத்துல ஹீரோ நின்றுகிட்டு இருக்காரு. அவங்க மனசுக்குள்ள பேசுறது ஏதாவதுன்னா அவருக்கு கேட்கல. அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க இப்போ அவருக்கு எதுவுமே கேட்கல. வானத்தை பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்றாரு. நான் நினைச்ச விஷயம்
விஷயம் இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை. இது எல்லாத்துக்கும் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லி ஹீரோ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நான் திரும்பவும் நார்மல் மனுஷனா மாறிட்டேன். எந்த ஒரு பொண்ணு சொல்ற எதுவுமே என் மனசுக்குள்ள கேட்கல. சரி, அவங்க மனசுல நினைக்கிற எதுவுமே எனக்கு கேட்கல அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த சமயம் பார்த்து ஹீரோவாட்ட சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கே ஒரு பொண்ணு நடந்து போக அவங்க மனசுக்குள்ள கேட்கிற நினைக்கிற அந்த விஷயம் ஹீரோக்கு கேக்குது. ஆல்ரெடி இவருக்கு புரிஞ்சிருச்சு, இன்னுமே அந்த பவர் நம்மளை விட்டு போகல. இதுக்கு மேலேயும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட் டாக்டரா போய் பார்க்கலாம்னு சொல்லி ஹீரோ அந்த இடத்துக்கு போறாரு. அவங்களுக்கு ஆல்ரெடி ஹீரோவை தெரியும் போல இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, நான் தான் என்னோட ஒய்ஃபை டைவர்ஸ் பண்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால உங்களை வந்து பார்த்தல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, உன்ன மாதிரி ஒரு கேடு கட்டவன மறக்க முடியுமா, வந்து தொலை அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள நினைக்க, சரி இருந்தாலும் டைரக்டா இந்த விஷயத்த நம்மளால அவங்க கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு அதை மனசுக்குள்ளே வச்சுட்டு வேற வழி இல்லாம ஹீரோ உள்ள வர இவங்க கிட்ட இந்த மாதிரி பெண்கள்லாம் நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எனக்கு கேட்க ஆரம்பிக்குது. இதை எப்படி இதுல இருந்து மீண்டு வரது அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட கேட்க அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஹீரோ தன்னோட பொண்டாட்டி இவனை விட்டு பிரிஞ்சு போனதுனாலதான் இப்படி பைத்தியமா மாறிட்டான் போல் இருக்கு அப்படின்னு. இது பிகினிங் ஸ்டேஜ் தான், கொஞ்சம் கொஞ்சம் மாத்திரை எல்லாம் கொடுத்து சரி பண்ணிடலாம், நீ ஃப்ரீயா விடு அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு அவங்க அட்வைஸ் பண்றாங்க. இல்ல உங்களுக்கு நான் என்ன சொல்றேங்கிறது புரியல, பெண்கள் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்களோ அது எனக்கு கேட்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா அவங்க அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கிற மாதிரியே தெரியல. ஹீரோ வரதுக்கு முன்னால அவங்க ஆன்லைன்ல ஏதோ சில பொருள்லாம் வாங்கலாம்னு சொல்லி அதை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. நேரம் கட்ட நேரத்துல இவன் வேற நம்மளோட ஷாப்பிங் டைமை டிஸ்டர்ப் பண்ணிட்டான்னு சொல்லி அவங்க மனசுல நினைச்சிருப்பாங்க. அவங்க நினைச்ச இந்த விஷயத்த ஹீரோ சொன்னதுமே சடனா அவங்களுக்கே ஒரே ஆச்சரியமா இருக்கு, என்னடா இது நம்ம மனசுக்குள்ள நினைச்சது இவன் சொல்லிட்டானேன்னு சொல்லி. இருந்தாலும் அங்க பக்கத்துல கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் இருக்கும்ல, அதுல அந்த டிஸ்பிளேல இவங்க ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தது அந்த டேப் ஓபன் ஆயிருக்கும். அதனால இவன் அதை பார்த்து தான் சொல்றான், இவன் நினைக்கிற மாதிரி நம்ம மனசில் நினைச்சதெல்லாம் வச்சு சொல்லல அப்படி அவங்க மேலோட்டமா ஒரு ஆறுதல் அடைச்சுக்கிறாங்க. அடுத்து ஹீரோ என்ன சொல்றான்னா, சரி உங்க மனசுக்குள்ள நீங்க ஏதோ ஒரு நம்பர் நினைச்சுக்கோங்க, அதை நான் இப்ப அக்யூரேட்டா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் அதை நினைக்கிறாங்க. ஹீரோவும் கரெக்டா அதை சொல்லிடுறான். இதை கேட்டதுமே அவங்களுக்கு ஒரு செகண்ட் தலை சுடுது. அப்போ இவன் சொல்றது எல்லாமே உண்மைதான் போல இருக்குன்னு சொல்லி இதுல அவங்களுக்கு டிப்ரெஷன் ஆயிடுது. சடனா டென்ஷன் ஆகி, இப்போ உனக்கு முன்னாலே நான் ஒரு சிகரெட் பிடிச்சா நீ தப்பா நினைச்சுக்க மாட்டேல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோட்ட கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, ஆனா இந்த பிரச்சனைகள் இருந்து எப்படி மீண்டு வரதுங்கிறது மட்டும் ஒரு தீர்வு சொல்லிருக்காங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அவங்க ஒரு தம்ம பத்த வச்சுட்டு, நீ ஒரு லக்கி ஃபெல்லோ, உனக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது, இந்த உலகத்துல இருக்கிற எவ்வளவோ ஆண்கள் பெண்களோட மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியாம தான் கஷ்டப்படுறாங்க, ஆனா உனக்கு இப்படிப்பட்ட ஒரு சக்தி கிடைச்சிருக்கு, இத போய் நீ தேவையில்லைன்னு சொல்லி நினைக்கலாமா, உனக்கு இது மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை அவங்க நல்லா உசுப்பேத்தி விடுறாங்க. அப்போ ஹீரோவுக்கு ஒரு யோசனை வருது, ஆமா இல்ல இவங்க சொல்றது கூட கரெக்ட் தானே, மத்தவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இது ஒரு வகையில அட்வான்டேஜ் தானே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டே அந்த டாக்டர் கொடுத்த அட்வைஸ்னால நெகட்டிவா யோசிச்சுட்டு இருந்த விஷயங்கள்லாம் இப்போ ஹீரோ பாசிட்டிவா யோசிக்க ஆரம்பிச்சாரு. இதுக்கப்புறம் என்ன கொடுமையெல்லாம் நடக்க போகுதுங்கிறது போக போதான் தெரியும். ஹீரோ வழக்கம் போல அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். அவன் ஆபீஸ்க்கு போய்கிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த காஃபி ஷாப்புக்கு தானே போவான். அங்க போறதுக்கு முன்னால அங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க பெண்கள் மனசுல எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத கேட்டு சிரிச்சுக்கிட்டே ஹீரோ போய்கிட்டு இருக்க அந்த காஃபி ஷாப்புக்குள்ளயும் நம்ம ஆளு என்ட்ரி ஆயிடுறாரு. ஹீரோ வந்து ஃபிளிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவை பிடிக்காத மாதிரி அவங்க ஆக்டிங்க போட்டாலும் மனசுக்குள்ள அவங்களுக்கும் ஹீரோ மேல ஒரு விதமான ஒரு அட்ராக்ஷன் இருந்திருக்குது. அவங்க இப்ப அதை மண்ணனை நினைக்க இது எல்லாமே ஹீரோ கேக்குது. ஆக மனசுக்குள்ள இந்த மாதிரியான ஆசைகள்லாம் வச்சுக்கிட்டு தான் இத்தனை நாள் என்ன நீ சுத்தல்ல விட்டுருக்கங்கிற மாதிரி அவ்வளவு ஒரு வித்தியாசமா ஒரு பார்வையை பார்த்துட்டு நம்ம ஆள் அங்க வராரு. இதுல கொடுமை என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னால பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்ப யாருமே பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கே இல்ல. சரி பொறுத்திருந்து பார்ப்போம், அன்னைக்கு நம்மள டேட்டிங் கூப்பிட்டான்ல அதே மாதிரி இன்னைக்கு கூப்பிட்டா கண்டிப்பா நம்ம ஹீரோ கூட போலாங்கிற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. ஹீரோவும் பக்கத்துல வந்து இன்னைக்கு நைட்டு நம்ம டின்னர் டேட் போலாம் என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட கேட்க அவ இப்ப என்ன நினைக்கிறானா, நம்ம எடுத்த உடனே ஓகே சொல்லிட்டான்னு சொன்னா கண்டிப்பா இவ தப்பான ஒருத்தின்னு சொல்லி தான் அவன் நினைப்பான். எதுக்கும் அவன் இன்னும் 2-3 தடவை கேட்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ஓகே சொல்லலாங்கிற மாதிரி அவன் யோசிக்க ஹீரோக்கு தான் பொண்ணுங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் கேட்கல. அவங்க எந்த மாதிரி நினைக்கிறாங்களோ அதே மாதிரி ஹீரோ நடந்துக்க அந்த பொண்ணும் கடைசியில ஹீரோக்கு ஓகே சொல்லிடுது. நாம 2 பேரும் இன்னைக்கு டேட்டிங் போலாம்னு சொல்லி ஹீரோவும் அவரோட மிஷன் கம்ப்ளீட் ஆன சந்தோஷத்துல ஆபீஸ் வராரு. அங்க ஒரு பொண்ணு அந்த செக்ரட்டரி லேடி இருப்பாங்கல்ல, அவங்க வெளிநாட்டுல இருக்கிற அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட கடலை போட்டுக்கிட்டு இருக்கு. உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கான், கடல் கடந்து பேசிக்கிட்டு இருக்க, எதுக்கும் அவனை நான் நலம் விசாரிச்சேன்னு சொல்லி இவங்க கிட்ட சொல்ல அவங்களுக்கு இதை கேட்டதான் ஆச்சரியமா இருக்கு. நாம இது நாள் வரைக்கும் நம்ம பாய் ஃப்ரெண்டை பத்தி யாருக்கிட்டையும் சொன்னதே இல்ல, எப்படி இவன் கரெக்டா கண்டுபிடிச்சான்னு சொல்லி ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததான் ஹீரோவோட ஆபீஸ்ல ஒரு பொண்ணு ரொம்ப டிப்ரெஷன்லயே சுத்திக்கிட்டு இருக்குல்ல, இந்த சூசைட் பண்ணிக்கலாங்கிற தாட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது கையில நிறைய புக்ஸ் அதுன்னு சொல்லி வச்சிருப்பா, அது எல்லாமே கீழே விழுந்து. அப்போ அங்க இருக்கிற யாருமே அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவளும் அதான் நினைச்சிருப்பா, நமக்கெல்லாம் யாரு ஹெல்ப் பண்ண போறாங்க, இங்க இருக்கிற எல்லாருமே சுயநலவாதிகள், யாருமே கொஞ்சம் கூட நம்மள ஒரு மனுஷனா மதிக்கலாங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்க. இந்த தாட்ஸ் எல்லாமே ஹீரோவுக்கு கேக்குது. உடனே அவளுக்கு நம்மால போய் ஹெல்ப் பண்ற அந்த பொண்ணுக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, இங்க இருக்கிற எல்லாருக்குமே மனிதனமே இல்ல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்க, இன்னும் சில நல்ல மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ பண்ண இந்த செயலை பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயம் ஹீரோவுக்கும் மனசுக்கும் ஒரு ஆறுதலா இருக்கு. அடுத்து ஹீரோ இங்க போறாருன்னு பார்த்தா ஹீரோயினோட அந்த ஆபீஸ் ரூமுக்கு தான் போறாரு. ஏதோ முக்கியமான வேலையா இருந்தீங்க போல தெரியுது, நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க ஹீரோயினும் அதெல்லாம் இல்ல வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரூம்ல நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் அடிக்க வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற மாதிரி ஹீரோட்ட கேட்க எனக்கு என்ன தோணுது எதுவுமே தோணல அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் அவங்களோட மனசுல சில விஷயங்களா நினைக்கிறாங்க. இதெல்லாம் எங்க இவனுக்கு தெரிய போகுது
போகுது, இவன் சரியான ஒரு ஞான சூனியம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுல நினைக்க கரெக்டா ஹீரோயின் அந்த பெயிண்டிங்ஸ பத்தி என்னென்ன விஷயங்கள்லாம் நினைச்சாங்களோ அது எல்லாத்தையும் ஹீரோ அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஹீரோயின் நினைச்சதை சொல்ல, பரவாயில்லையே இவனுக்கும் நமக்கும் ஒரே மாதிரியான டேஸ்ட் இருக்கு, ரெண்டு பேரும் வேவ் லென்த் மாறாம சிந்திக்கிறோங்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஹீரோயினோட மனசுல நினைச்சதான் ஹீரோ சொன்னாருன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியவே இல்லை. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு பாஸ் வராரு. அவரோட கையில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு இருக்கு. இதைத்தான் நம்ம கம்பெனி கேட்ட ஒரு கிளையண்ட்டுக்கு கொடுக்க போறோம், இதுல என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட அவர் அந்த போர்டை கொடுத்து கேட்க, ஹீரோயின் அவங்களோட மனசுக்குள்ள இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாம், இங்க கொஞ்சம் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இங்க வரைஞ்சிருக்க இந்த டிராயிங் இன்னும் கொஞ்சம் கலர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அவங்களோட மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க மனசுக்குள்ள நினைச்ச இந்த விஷயங்கள்லாம் அந்த பாஸ் கிட்ட சொல்றதுக்கு முன்னாலேயே ஹீரோ அதை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு ஒரே ஷாக்கா இருக்கு, ஏன்னா நம்ம நினைச்சது எல்லாமே கரெக்டா இவன் சொல்றானே, இவனும் நம்மள மாதிரியே தான் நினைக்கிறான், நம்ம ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அந்த பாஸும் அந்த போர்டை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து போயிடுறாரு. ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் கூட நீங்க யோசிச்ச மாதிரி தான் யோசிச்சேன், பரவாயில்ல உங்களுக்கும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நல்லாவே இருக்கு, இப்படியே நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்ல லெவலுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஹீரோவை மோட்டிவேட் பண்றாங்க. ஆனா இவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, நீ நினைச்சது எல்லாத்தையும் தான் நான் வெளியே சொல்லியிருக்கேன், அது கூட தெரியாம நீ வேற என்ன பூந்துகிட்டு இருக்க, சரி பரவாயில்ல நமக்கு கிடைச்ச சக்தி எப்படி எல்லாம் யூஸ் ஆகுது பாருன்ற மாதிரி ஹீரோ நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் ஹீரோ வீட்டுக்கு வராரு. அவரோட பொண்ணை பாக்குறதுக்காக கதவை தட்ட அவளும் உள்ளுக்குள்ள வர சொல்றாங்க. கூட ஹீரோவோட பொண்ணு மட்டும் இல்லாம அவங்களோட ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவர் தான் என்னோட அப்பான்னு சொல்லி அவங்க ரெண்டு பேத்துக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா மனசுக்குள்ள இவெல்லாம் ஒரு அப்பனா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பா, இருந்தாலும் அதை வெளியே சொல்லல. ஆனா ஹீரோக்கு இந்த விஷயம் கேட்டுருச்சு. அப்போ ஹீரோவோட பொண்ணோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கால, நாங்க 3 பேர் வந்து இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கோம், ஒரு பேச்சுலர் மாதிரியான ஒரு வாழ்க்கையை இவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான், எங்களுக்கு சாப்பிட ஏதாவது இருக்கான்னு சொல்லி கூட இவன் கேட்கல, இவெல்லாம் என்ன மனுஷனோ அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்க, இதுதான் உனக்கு இப்ப தேவையான்னு சொல்லி ஹீரோ சடனா இப்போ நான் அவங்க எல்லாருக்கும் ஃபுட் ஆர்டர் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறா. நம்ம இப்பதான் மனசுக்குள்ள இவனை திட்டி தீத்தோம், பரவாயில்ல இவர் கொஞ்சம் நல்ல மனுஷன் போலதான் தெரியுது, நாம அப்படி நினைச்சிருக்க கூடாதுங்கிற மாதிரி அவளை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க ஹீரோவோட பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸிங் காம்படிஷன் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுக்கு ஹீரோயினோட அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் அவங்க வீட்டுல ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஆனா ஹீரோ மட்டும் தன்னோட பொண்ணுக்கு எதுவுமே பண்ணிருக்க மாட்டாரு, ஏன்னா அங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போறத இவன் வந்து சொல்லிருக்க மாட்டான். இப்போ இந்த பக்கத்துல இருக்கிற பொண்ணு மனசுக்குள்ள நினைச்சதுமே ஹீரோ, உங்க ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் நடக்குன்னு சொன்னல, அதுக்கு நம்ம ஷாப்பிங் போலாம், எதுக்கும் நீ இன்னும் 2 நாள் கழிச்சு ரெடி ஆயிரு, நம்ம போய் உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாங்கிற மாதிரி சொல்ல, இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்க, ஹீரோ என்ன சொல்றாருன்னா, உன்னோட அம்மா தான் இதெல்லாம் சொன்னாங்க, பொண்ணு கவலைப்படாத, நம்ம நினைக்கிற மாதிரியே சிறப்பா பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே அந்த ரெண்டு பொண்ணுகளும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அப்பா கிடைக்க நம்மளா கொடுத்து வச்சிருக்கணும், நமக்கு தான் இருக்கானுங்களே எல்லாம் வேஸ்ட் ஃபெல்லோஸ், ஹீரோவோட பொண்ணு ரொம்ப லக்கி அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் நினைச்சுக்கிறாங்க. இப்படியே கொஞ்ச நாட்கள் போக போக ஹீரோக்கு இப்போ பெண்களோட மனசுல நினைக்கிற அந்த சக்தி இருக்கிறதுனால, அதுலயும் குறிப்பா ஹீரோயினை விட நம்ம ஒரு ஸ்டெப் மேல இருக்கணுங்கிற மாதிரி ஹீரோ நினைக்கிறாரு. அவ மனசுக்குள்ள இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் எப்படி வெளியே கொண்டு வரலாம், அது எந்த மாதிரி எல்லாம் போர்ட்ரேட் பண்ணா அது நல்லா பிக்கப் ஆகுங்கிறதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது எல்லா தாட்ஸையுமே ஹீரோ ஒரு டைரி மாதிரி நோட் பண்ணி வச்சு அதை ஹீரோயின் வந்து அந்த பாஸ்க்கு பிரசன்டேஷன் பண்றதுக்கு முன்னாலேயே ஹீரோவே அந்த டிராயிங் அப்புறம் கொடுக்கறதாகட்டும், புது புது ஐடியா ஹீரோயின் நினைக்கிறாங்கல்ல, அது எல்லாத்தையுமே கொண்டு போய் அந்த பாஸ்கிட்ட சொல்லி ஹீரோயினுக்கு முன்னாலேயே ஹீரோ நல்ல பேரை வாங்கிக்கிறான். ஆனா ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஹீரோவுமே நம்மள மாதிரியான ஒரே விதமா தான் சிந்திக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க பெருமைப்படுறாங்க, ரொம்ப சந்தோஷமா தான் நினைக்கிறாங்க. ஆனா இவங்க மனசுக்குள்ள நினைக்கிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே திருடி தான் ஹீரோ இதெல்லாம் பண்றான்னு சொல்லி இவங்களுக்கு இனிமே தெரியல. இப்படியே பாஸ் கிட்ட நல்ல பேர்லாம் வாங்குறது இல்லாம அங்க ஆபீஸ்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட அங்க இருக்கிற எல்லாருமே ஹீரோவை பார்த்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. இதனால வரைக்கும் சில கெட்ட பேர்லாம் வாங்கிட்டு இருந்தாலும் கூட இப்போ ஹீரோவை அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப மதிக்கிறாங்க, அந்த பாஸ் உட்பட. அவன் என்ன நினைக்கிறானா, இப்போ தேவையில்லாம நம்ம ஹீரோயினை இந்த ஜாபுக்கு கொண்டு வந்துட்டோம், பேசாம ஹீரோவையே நம்ம இந்த ஜாப்ல போட்டுருக்கலாம், நாம தான் தேவையில்லாத ரிஸ்க் எடுத்துட்டாங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய அளவுக்கு ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னா பாருங்களேன். ஒரு நாள் ஹீரோயின் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்காக ஒரு ஏவி வீடியோ ஒன்று ரெடி பண்றதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மனசுக்குள்ள இந்த மாதிரியான சில கான்செப்ட்லாம் வச்சு பண்ணணும், இப்படி பிரசன்ட் பண்ணா நல்லா இருக்குங்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்க, இது எல்லாத்தையுமே ஹீரோ கேட்ச் பண்ணிக்கிறான். மேலோட்டமா இந்த கம்பெனிக்கு ஒரு ஆட் பண்ணலாம், இது எப்படி பண்ணா நல்லா இருக்குங்கிற மாதிரி ஹீரோயின் ஒரு டவுட்டுக்கு ஹீரோ கிட்டேயும் கேட்க, ஹீரோயின் மனசுக்குள்ள நினைச்ச இந்த விஷயம் தான் ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சுல, அதை அப்படியே சொல்ல ஹீரோயின், எப்படியா நானும் இதைத்தான் நினைச்சேன், நீயும் அதே மாதிரி யோசிக்கிறேன், உன்னோட திறமையை புகழ்றதுக்கு என்கிட்ட வார்த்தைகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோவோட டேலண்ட்ல ஹீரோயின் மயங்கி போய் நிக்கிறாங்க. அது இல்லாம இது நாள் வரைக்கும் ஹீரோவை பார்த்து பெருசா ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆகியிருக்க மாட்டாங்க. இப்ப இந்த விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோயினோட மனசுக்குள்ளேயும் பட்டாம்பூச்சி பறக்காரு. உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸ்ல சில பாட்டெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஹீரோ வந்து இதை நினைச்சே இருக்க மாட்டாரு, நம்ம இவளை விட ஒரு படி மேல இருக்குன்னு தான் நினைச்சோம், ஆனா போற போக பார்த்தா நமக்கு கூட காதல் வந்துரும் போல் இருக்கேங்கிற மாதிரி ஹீரோயினை கொஞ்சம் வித்தியாசமா பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயினுக்கு இதுக்கு மேல ஹீரோவை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லை. ஒரு வேளை இவனை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தா நம்மளையும் மீறி இவனை காதலிக்கிறாங்கிற அந்த உண்மையை நம்ம சொல்லிடுவோம், இதுக்கு மேல இங்க இருக்கவே கூடாதுன்னு சொல்லி ஹீரோயின் அவசர அவசரமா அங்கிருந்து போயிடுறாங்க. லேட் நைட் ஆயிடுச்சு, இன்னுமே ஹீரோ ஆபீஸ்ல இருந்து கிளம்பல. அங்க ஒரு ஸ்டாஃப் ரூம் ஒன்னு இருக்கும், அங்க இன்னும் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. யாரா இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா ஹீரோயின் தான் இருக்காங்க. நிறைய பேப்பர் ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிட்டு புதுசா விளம்பரங்களை
எப்படி நம்ம கிரியேட்டிவா பண்ணலாம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் அவங்க யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் நீங்க வீட்டுக்கு போலையா? என்னதான் வேலை முக்கியம் இருந்தாலும் நமக்கு ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ண அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வெறும் தொழில் மட்டும் கிடையாது, இதுதான் என்னோட பேஷன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இந்த விஷயத்த நான் ஒரு வேலை நினைச்சு சொல்லி செய்ய கிடையாது. என்னோட நாடி நரம்பு ரத்தம் சத புத்தி எல்லாமே இது மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அவ்வளவு பிடிச்ச ஒரு விஷயங்கிற மாதிரி அவங்க பாக்குற அந்த வேலையை ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்க. இப்பதான் ஹீரோவோட மனசுக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீல் ஆகுது. நம்ம மத்தவங்களோட உழைப்பை திருடுறோம், இது எவ்வளவு ஒரு தப்பான விஷயம். அதுக்காக ஹீரோயின் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றா, இதை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப தப்பானதான் எனக்கு படுதுங்கிற மாதிரி அவர் யோசிக்க. ஆனா ஹீரோயினுக்கு அதை பத்தின ஐடியா எல்லாம் சுத்தமா கிடையாது. ஹீரோ கிட்ட அவங்க என்ன சொல்றாங்க, அதெல்லாம் தாண்டி இப்ப நீங்களே என்ன விட கிட்டத்தட்ட எனக்கு ஈக்குவலாவே யோசிக்கிறீங்க. அப்போ நான் உங்களை விட கொஞ்சம் பெட்டரா யோசிச்சாதான் நான் இந்த ஜாப்ல சஸ்டெயின் பண்ண முடியும். இதுக்காக தான் இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றாங்கிற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட அவங்க சொல்றாங்க. இப்படியே ரெண்டு பேரும் கடலை போட்டுக்கிட்டு பேசி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோவும் ஒரு குட் பை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அடுத்த நாள் லீவ் அப்படிங்கறனால ஹீரோ அவரோட பொண்ணை கூட்டிட்டு ஷாப்பிங் போயிருக்காரு. அந்த ஃபங்க்ஷனுக்காக ட்ரெஸ் வாங்கலாம்னு சொல்லியிருப்பாருல, அதுக்காக தான் கூட்டு போயிருக்காரு. அந்த பொண்ணும் நிறைய விதவிதமான ட்ரெஸ் எல்லாம் போட்டு காமிக்கிறார். ஹீரோ அவருக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ண அவ கண்ணாடியில போய் பார்த்துக்கிட்டே அவ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, இந்த ட்ரெஸ்ல மட்டும் நம்ம பாய் ஃப்ரெண்ட் நம்மள பார்த்தானா கண்டிப்பா ஃபிளாட் ஆயிடுவான். அதுக்கப்புறம் நானும் அவனும் ரொம்ப நாளா சில பல விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், அது எல்லாமே எங்களுக்குள்ள நடந்துருங்கிற மாதிரி அவ கொஞ்சம் 18+ சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு ஒரு செகண்ட் இதை கேட்டது நினைச்சதுமே ஷாக் ஆகுது. தன்னோட பொண்ணு ஒரு தப்பான வழியில போயிட்டு இருக்காளோ அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ள நினைக்கிறார். சரி, இதை பத்தி எப்படி பேசுறதுன்னு சொல்லி தெரியல, இருந்தாலும் வேற வழியில நம்ம சில விஷயங்களை தயக்கப்படாம பேசிதான் ஆகணுங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல போய் லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன், சொன்னா நீ என்ன தப்பா நினைச்சுக்க கூடாதுங்கிற மாதிரி தயக்கத்தோடய ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. உனக்கு இன்னும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரல, அதுக்கப்புறம் நீ பாய் ஃப்ரெண்ட் காதல் மேரேஜ் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்துக்குள்ள போனாலுமே தப்பு கிடையாது. ஆனா நீ இப்ப ரொம்ப சின்ன பொண்ணு, விவரம் தெரியாம சில பசங்க கிட்ட நீ பழக ஆரம்பிச்சா இது கண்டிப்பா உனக்கு தான் நாளடைவுல பிரச்சனைகளா போய் முடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு பொண்ணு எப்படி நினைக்கிறாளோ அதே மாதிரி ஒரு ஆம்பளை நினைக்க மாட்டான். அவன் சில பேர் பெண்களை பயன்படுத்திக்க நினைப்பாங்க. நீ அந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எதுக்கும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உனக்கு வேணாமே, தவிர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி தன்னோட பொண்ணுக்கு ஒரு நல்ல தகப்பனா ஹீரோ அட்வைஸ் பண்றாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு இதையெல்லாம் ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் கிடையாது. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்னோட அம்மா வெளியே ட்ரிப் போயிருக்கனாலதான் வேற வழி இல்லாம நான் உங்க கூட இருக்கேன், நீங்க இப்படி சொல்றனால உங்க அட்வைஸ் எல்லாம் நான் ஏத்துக்குவேன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதுலயும் குறிப்பா என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட நான் எங்க போறேன் என்ன பண்றேன் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இதை பத்தி நீங்க எனக்கு அட்வைஸ் பண்றதை வச்சுக்கவே வேதீங்க. அப்படி இதைத்தான் சொல்லணும்னு நீங்க நினைச்சா இதுக்கு மேல நம்ம கூட பேசிக்கவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து எழுந்து போயிரு. ஹீரோவும் அவங்களோட பொண்ணு பேசிக்கிட்டு இருந்த இந்த விஷயம் எல்லாத்தையுமே அங்க சைடுல உட்காந்துட்டு இருக்க சில பொண்ணுகளும் கேட்டிருப்பாங்க. அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹீரோ சொன்னதுதான் தப்பு, ஒரு பொண்ணுக்கு முக்கியமே சுதந்திரம் தான், அந்த சுதந்திரத்தையும் தடுக்க பாக்குறான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவையே அவங்க மனசுக்குள்ள திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அதையும் கேட்டு கம்முன்னு வந்துடுற. ஹீரோவும் வீட்டுல ரொம்ப சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. தன்னோட பொண்ணுக்கு ஒரு நல்ல விஷயத்த நம்ம சொல்ல நினைச்சோம், அதை கூட அவனால புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லி மனசுக்குள்ள வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோவுக்கு ஒரு போன் வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோயின் தான் போன் பண்ணிருக்காங்க. அவங்க போன்ல எதுவுமே பேசல. அவங்க மனசுக்குள்ள நினைச்சதே ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. அது ஹீரோயின் தான் சொல்லி அவங்களோட பேரை சொன்னதுமே நான் தான் எதுவுமே பேசலையே, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க ஹீரோக்கு ஒரு செகண்ட் இது ஷாக் ஆகுது. ஆஹா, நம்மளே அவசரப்பட்டு உண்மை சொல்லி மாட்டிக்கவும் போல் இருக்கேங்கிற மாதிரி. இல்ல நான் சும்மா தான் கெஸ் பண்ணேன், ஒருவேளை நீங்களா இருக்குமோன்னு நினைச்சேன், ஆனா அது நீங்களா தான் இருக்கு, சொல்லுங்க என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்க. இன்னைக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு, நைட்டு நம்ம டின்னர் சாப்பிட எங்கேயாவது வெளியே போலாமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க. ஹீரோவும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாரு. ஏதோ உடனே கிளம்பி வராங்கிற மாதிரி நாம ஆளும் கிளம்பி போயிட்டான். அந்த டின்னர் பார்ட்டில ஹீரோவோட வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களையும் ஹீரோயின் அவங்களோட லைஃப்ல நடந்த அந்த கசப்பான சில விஷயங்களையும் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவுக்கு ஆல்ரெடி மேரிட் ஆகி ஒரு பொண்ணு இருக்கிறது. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினுக்கு ஒருத்தங்க கூட கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துலயே அவங்களுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பர்சனல் லைஃப் கூட ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு ரொம்ப நெருக்கமாகிட்டாங்க. இதெல்லாம் தாண்டி ஹீரோவை ரொம்ப புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் பார்க்க போனா இந்த ஜாபுக்கு நான் ஃபிட்டான ஆளான்னு கூட எனக்கு தெரியல, நீங்க தான் என்னை விட ரொம்ப டேலண்டா இருக்கீங்க, எனக்கு கிடைச்ச இந்த போஸ்டிங் கண்டிப்பா உங்களுக்கே கிடைச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவுக்கு ஒரு யோசனை வருது, பேசாம நாம எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுட்டோங்கிற இந்த உண்மையை சொல்லிடலாமா, அப்படி சொல்லிட்டா நம்ம இவள் ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாளா, ஒருவேளை இதெல்லாம் தெரிஞ்சா இப்போ பேசி பழகுற மாதிரி நம்மள கண்டுக்காம விட்டுட்டு போயிருவாளாங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் சரக்கு அடிச்சு கொஞ்சம் போதையாகிட ஹீரோயினும் கொஞ்சம் ரொமான்ஸா ஹீரோவையே பாத்துக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் கிசிங்க பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினுக்கும் இப்போதைக்கு ஹீரோ பெரிய மனசே இல்ல, அவரு வேற டாக்ஸியை வர சொல்லிட்டு ஹீரோயினையும் பெரிய மனசு இல்லாம தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே நம்ம ஹீரோயின் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிறது சரியில்லை, அப்படின்னா இத்தனை நாள் நம்ம பழகுனது கூட ஹீரோயின் கூட இந்த மாதிரி தப்பா இருக்கிறதுதான் சொல்லி அவன் நினைச்சுக்குவா அப்படின்னு. இல்ல பரவாயில்ல நீங்க கிளம்புங்க, எதா இருந்தாலும் நம்ம இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை அங்க இருந்து நம்மளால அனுப்பி வச்சிடறாரு. அவங்களும் சோகமா வீட்டுக்கு போயிடுறாங்க. ஹீரோவும் சோகமா வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்க. என்னதான் நம்மளால பல பொண்ணுங்க கூட தேவையில்லாத சேட்டை எல்லாம் பண்ணிட்டு இருந்திருந்தாலும் கூட இதை ஒரு காரணமா காட்டி தான் ஹீரோவோட முதல் ஒய்ஃப் கூட பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஆனா மத்த பொண்ணுங்க கிட்ட தோணுன உணர்வை விட ஹீரோயின் கிட்ட ஹீரோவுக்கு ஸ்பெஷலான ஒரு கனெக்ஷன் இருக்கும். இப்ப நினைச்சிருந்தா கூட ஹீரோயின் கூட எந்த மாதிரியான சேட்டைகள்லாம் கூட பண்ணிருக்கலாம், அவங்களுமே அதுக்கு ரெடியா தான் இருந்தாங்க. ஆனாலுமே ஹீரோயினை இவன் எவ்வளவு காதலிக்கிறான் அப்படிங்கறத இப்பதான் ஹீரோவுக்கு கூட ஒரு உள்ளுணர்வு தோன்றுது. எப்படியா இருந்தாலும் நம்ம
பண்ண இந்த தப்ப ஹீரோயின் கிட்ட சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரியே ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த காபி ஷாப்ல ஹீரோ ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிருப்பான் பாத்தீங்களா, அவ அந்த இடத்துக்கு வர அன்னைக்கு டின்னர் நைட்னு சொல்லி என்ன கூட்டிட்டு போய் ஜாலியா ஊரை சுத்திட்டு எல்லா வேலையிலும் பண்ணிட்டு இப்ப என்ன கண்டுக்கவே இல்ல. 6 நாள் ஆச்சு, ஒரு போன் பண்ணல, என்ன பார்க்க வரல, அவ்வளவுதான். நான் உனக்கு சமீப காலமா உன்னை பத்தின நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ எப்பவுமே பொண்ணுங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு அதை ரிசர்ச் பண்றதுலே குறியா இருக்க. உண்மையா பார்க்க போனா உனக்கு பொண்ணுங்க மேல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்ல, நீ ஒரு ஆண்களை தான் காதலிக்கிற அப்படின்னு ஹீரோவை வேற குரூப்னு சொல்லி அவன் நினைச்சுக்கிறான். ஹீரோவும் எவ்வளவு சொல்லி அவளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் அதை புரிஞ்சுக்கக்கூடிய மனநிலையில அவ இல்ல. சரி ஆமா, நீ நினைக்கிற மாதிரி நான் அப்படிப்பட்டவன் தான், இதுக்கு மேல உனக்கு எனக்கு செட் ஆகாது, நீ பிரிஞ்சு போயிருங்கிற மாதிரி சொல்ல அவளும் அதை ஈஸியா எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ஹீரோவுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு கிளம்பிடுறான். அது இல்லாம ஹீரோ வேற இப்ப ஹீரோயின் மேல காதல் விழுந்ததுனால இவளை எப்படியாவது கழட்டி வேணும்னு சொல்லி தான் அவனும் நினைச்சிருப்பான். பிரச்சனை இல்லாம அவங்களே இந்த விஷயத்தை பேசிட்டதுனால ஹீரோவுக்கு இந்த விஷயம் இதோட முடிஞ்சதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிரு. அடுத்த நாள் ஹீரோ ஆபீஸ் வந்ததுமே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த ஹீரோயின் சொல்றாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கம்பெனிக்காக ஒரு ஆட் ஒன்னு ரெடி பண்ணிருப்பாங்க. அந்த கம்பெனியை சேர்ந்த மெம்பர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு வர போறாங்க. அதனால அந்த கிளைண்ட் கிட்ட நீங்க தான் அந்த ஆட பத்தி விவரிக்க போறீங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்கிற மாதிரி ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஆனா ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இல்ல கண்டிப்பா நான் அதுக்கு தகுதியான ஆளே கிடையாது, உங்களோட ஐடியாஸ் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம கம்பெனி கொண்டு வந்து விட்டுருக்கு, அதனால நீங்க தான் இதை போய் எக்ஸல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொல்றாரு. ஆனா ஹீரோயின் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல எனக்கு முன்னாலேயே இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்க தான் சொல்லிருக்கீங்க, அப்படின்னா நீங்க தான் கண்டிப்பா இந்த விஷயத்தை மத்தவங்க கிட்ட சொல்லணுங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் வந்துகிட்டு இருக்க அவங்க ஆபீஸ்ல எப்பவுமே சோகமா ஒரு பொண்ணு இருப்பாள், அவ இப்பவும் ரொம்ப கவலையா இருக்கு. எதனால இவ இப்படி இருக்கான்னு சொல்லி ஹீரோவுக்கு மண்டக்குள்ள அது தோணிக்கிட்டே இருக்கு. ஹீரோவோட பர்சனல் அசிஸ்டண்டா 2 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்க அந்த பொண்ணு இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு ஜாப்ல இருக்கிற காரணமே நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இது என்ன புது கதையா இருக்கு, எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கிற மாதிரி கேட்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோவோட கம்பெனில ஒரு மீடியம் ரேஞ்சான ஒரு ஜாப் ஒன்று இருந்திருக்கும், அந்த ஜாபுக்கு தான் ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு அப்ளை பண்ணிருப்பாங்க. ஆனா இப்போ அதுல வேகன்சி இல்ல அப்படிங்கறனால ஹீரோ நீ வேற கம்பெனியை பாருன்னு சொல்லி அந்த பொண்ணை இங்க இருந்து அனுப்பிச்சிருப்பாரு. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு பேஷன் இருந்திருக்கும், நம்ம இந்த மாதிரியான ஒரு கம்பெனில தான் ஜாயின் பண்ணுங்கிறதுக்காக ஒரு லோ லெவல் போஸ்டிங் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த கம்பெனில அவங்களுக்கு பிடிக்காத ஒரு ஜாப்ல அந்த பொண்ணு ஜாயின் பண்ணிருக்காங்க. அதுதான் அந்த பொண்ணு சோகமா இருக்கிற காரணம்னு சொல்லி இந்த அசிஸ்டன்ட் எல்லாம் சொல்ல, நாம இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்கோமா நமக்கே தெரியாம அப்படின்னு ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறாரு. அடுத்துதான் நான் இந்த மீட்டிங்கை கூடி சீக்கிரம் முடிச்சிட்டு வந்துருவேன், அப்படி வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணை என்ன பார்க்க சொல்லுங்கிற மாதிரி இந்த 2 அழகையும் கிட்டையும் ஹீரோ இந்த விஷயத்த சொல்லிட்டு அந்த மீட்டிங்க்கு போறாரு. அவரு பண்ணிருந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பத்தி ஒரு விளக்கத்தை கொடுக்க அங்க இருக்கிற அந்த கிளைண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சு போயிருது. இதனால ஹீரோவோட கம்பெனிக்கு அவங்களும் ஒரு டீலிங்கை போட்டு ஒரு நல்ல ரேட்டுக்கு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. இதனால அங்க கம்பெனியில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வேற ஹீரோவுக்கு சரங்கெல்லாம் ஊத்தி கொடுக்குறானா பாருங்களேன். ஆனா அவளோட ஐடியாவை தான் திருடி நம்மால் இந்த அளவுக்கு ஆயிருக்கான்னு சொல்லி இவங்க கொஞ்சம் கூட யோசிக்கல. பரவாயில்ல, இருந்தாலும் ஹீரோ மேல இருக்கிற அன்புனால அவங்க அதை பெருசா கண்டுக்கல. கூடவே இப்போ ஹீரோயின் வேற புதுசா ஒரு வீடு ஒன்று வாங்கியிருக்காங்க. அங்க நம்மால கூட்டிட்டு போய் அந்த புது வீட்டை எல்லாம் சுத்தி காமிச்சிட்டு இருக்கு. ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படியே அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரொமான்டிக் ட்ராக்கும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா ஹீரோ மனசுக்குள்ள இன்னொரு விஷயம் நினைக்கிறாரு, எப்படியும் நாம ஹீரோயின் நினைச்ச இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தான் வெளியே பிராக்டிகலா பண்ணி இந்த அளவுக்கு பிசினஸ் ஐடியாஸை கொண்டு வந்திருக்கோங்கிறத ஹீரோயின் கிட்ட அந்த உண்மையை சொல்லிடணும். அது ஒரு குற்ற உணர்ச்சியாவே இன்னும் நம்மளோட மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஹீரோவும் அடுத்த நாள் ஆபீஸுக்கு வரான். ஆனா அங்க இப்போ எம்டி புதுசா இன்னொரு விஷயத்த சொல்றாரு. ஹீரோயினை தானே கிரியேட்டிவ் டைரக்டரா அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பாரு, அவ இனிமேல இந்த கம்பெனிக்கு வரமாட்டேன், அவளை நான் அந்த ஜாப்ல இருந்து தூக்கிட்டேன், நான் ஃபர்ஸ்டே ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், உன்னையே அந்த கிரியேட்டிவ் டைரக்டரா போட்டிருந்தா எனக்கு சம்பளம் மிச்சமா இருக்கும், அவளை நம்ம கம்பெனிக்கு உதவுன்னு சொல்லி எடுத்தா அவ எந்த ஒரு விஷயமே பண்ணல பாரு. இப்ப நடந்த அந்த கம்பெனி மீட்டிங்ல கூட நீ தான் அட்வர்டைஸ்மெண்ட் பத்தி பேசியிருக்க, அவங்க எதுவுமே பண்ணல, இது எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, இதை கேட்டதுமே ஹீரோக்கு சரியான வெறியாகுது. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, நான் பண்ண எல்லாமே ஹீரோயினோட ஐடியாஸ் தான், நான் ஒருத்த மட்டும் சுயமா சிந்திக்க கிடையாதுங்கிற மாதிரி ஹீரோ எவ்வளவோ சொல்லி எம்டிக்கு புரிய வைக்க பார்த்தாலும் அவருக்கு அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல. சரி நீ இவ்வளவு சொல்றல, அது உண்மையினே வச்சுக்குவோம், அன்னைக்கு அந்த கிளைண்ட் மீட்டிங்க்கு வந்தப்போ நீ மட்டும் தானே எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்த, அவ ஏதாவது ஒரு வார்த்தையாவது வாய் திறந்து பேசினால, அவ எதுவுமே பண்ணல, அப்படி இருக்கும்போது நீ எப்படி சொல்ற இது இவளோட ஐடியான்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க, நம்மால நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, இது நாள் வரைக்கும் நம்ம கம்பெனிக்கு ஏதாவது ஒரு பெரிய பெரிய ஆர்டர்லாம் வந்திருக்கா கிடையவே கிடையாது, ஆனா ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறம் தான் அவளோட அந்த ராசி தான் நம்ம கம்பெனியை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு, நீங்க அவசரப்பட்டு ஒரு நல்ல டேலண்டான எம்ப்ளாய இந்த கம்பெனில இருந்து தூக்க பார்த்திருக்கீங்க, இது மிகப்பெரிய தப்பு, இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், அப்படி ஹீரோயின் மட்டும் திரும்பவும் நீங்க இந்த கம்பெனிக்கு ஜாயின் பண்ணலன்னு சொன்னா நானுமே இந்த கம்பெனில வேலை செய்ய மாட்டேன், இங்கிருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி எம்டி கிட்ட பேச அவரும் ஒரு கட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியல, சரி ஹீரோ சொல்றதே நம்ம கேட்கலான்னு ஹீரோயினுக்கு அவர் போன் பண்றாரு, திரும்பவும் இந்த கம்பெனில ஜாயின் பண்ணிக்க சொல்றாங்க, ஆனா அவங்க போன் எடுக்கவே இல்லை. ஹீரோக்கு வேற மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்கு, நாம பண்ண தப்புனால இப்ப ஹீரோயினுக்கு இந்த வேலை போயிடுச்சுன்னு சொல்லி இதுக்கு மேலே நம்ம தாமதிக்க கூடாது, ஹீரோயினை போய் டைரக்டா பார்த்து பேசிடலாங்கிறதுக்காக வேக வேகமா அங்க மேல இருந்து கீழே இறங்கி வர ஹீரோயினோட அசிஸ்டன்ட் 2 பேர் இருப்பாங்கல்ல, ஒரு பொண்ணு வேற ஆல்ரெடி இங்க டிப்ரெஷன்லயே சுத்திக்கிட்டு இருக்குல்ல, அவளை ஒரு வாரமா அலையே காணும், என்ன ஆச்சோ ஏதோ
ஏதாச்சும் தெரியல, ஒருவேளை அவ ஏதாவது சூசைட் பண்ணிருப்பாளங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்க. இதை கேட்டதுமே ஒரு கட்டத்துல ஹீரோக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. அப்படி அந்த பொண்ணு ஏதாவது பண்ணிக்கிட்டா அது முழுக்க முழுக்க நாம பண்ண தப்பாலதான் இருக்கும். நாம அன்னைக்கே அந்த ஒரு நல்ல ஜாப்ல சேர்த்திருந்தா அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்குங்கிற மாதிரி ஹீரோவோட மனசுல இன்னொரு யோசனையும் வந்துகிட்டு இருக்கு. ஹீரோவே டைரக்டா அந்த அசிஸ்டன்ட் லேடி கிட்ட போய் அவனோட பேர் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அவங்க யாருமே தெரியலங்கிறாங்க. சரி அவ எந்த ஏரியாவில் இருக்கா, அட்ரஸ் கொஞ்சம் கொடுங்க, நான் போய் டைரக்டா அவளை பாக்குறேங்கிற மாதிரி சொல்ல அதுவுமே இவங்க தெரியலங்கிறாங்க. சரி இருந்தாலும் அந்த கம்பெனில இப்ப ஒர்க் பாக்குறவங்களோட அந்த பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல இருந்து நீங்க கொண்டு வாங்க, நானே போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வரேங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல அவங்களும் அந்த அட்ரஸ் கொடுக்குறாங்க. நம்மளும் அந்த பொண்ணை தேடி போக ஆரம்பிக்கிறேன். ஹீரோ வெளியே போற நேரம்னு பார்த்து மழை, சரியான மழை. அங்க ஒரு வயசான பாட்டியம்மா வேற கொடையை கொடுத்து ஹீரோ கிட்ட பத்திரமா போகன்னு சொல்ல ஹீரோ அந்த கொடையை வாங்க மாட்டேங்கிறாரு. அவர் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அங்க பக்கத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, அது பர்ஸ்ட் ஆகி நல்ல வேலை கரண்ட் கம்பி கட் ஆகி ஹீரோவோட மேல விழுந்திருக்கும். ஒரு நூல்ல இவர் எஸ்கேப் ஆகிட்டார். ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்க இருந்த நிலையில ஹீரோவோட நல்ல நேரமும் நம்ம தெரியல, தப்பிச்சிட்டாரு. ஒரு வழியா அந்த பொண்ணோட அட்ரஸை கண்டுபிடிச்சு அவளோட வீட்டுக்கு வந்துட்டாரு. உள்ளுக்குள்ள பார்த்தா அங்க யாரையுமே காணும். ஒருவேளை நம்ம நினைச்ச மாதிரி ஏதோ ஒண்ணு தப்பா நடந்திருக்கோங்கிற மாதிரி ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பெட்ல வேற ஒரு லெட்டர் இருக்கு. ஆஹா, அநேகமா அந்த விஷயம் கன்ஃபார்ம் தானே போல இருக்குன்னு சொல்லி அந்த லெட்டர் எடுக்க போக கரெக்டா அந்த பொண்ணு உள்ளுக்குள்ள வந்துடுறா. வீட்டுக்குள்ள யாராவது திருடனா வந்துட்டான்னு சொல்லி ஹீரோவை அடிக்க பாக்க இல்ல நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. நீங்க தானே, நான் கூட வேற யாரோ நினைச்சிட்டேன்னு சொல்லி ஹீரோவோட பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, உன்னை பார்த்துட்டு போலாம் தான், இவ்வளவு நாள் நீ ஆபீஸே வரல, அதுதான் என்னன்னு விசாரிக்கலாம் தான் இங்க வந்துட்டு போனேன், சாரி வந்த அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இதை பார்த்ததுமே அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள கூட தேட ஒரு ஆள் இருக்கா, பரவாயில்லையங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் உனக்கு இருக்கு. நீ எந்த ஜாபுக்கு இந்த கம்பெனில அப்ளை பண்ணியோ இப்போ அதுக்கு வேகன்சி இருக்கு, உன்னால இந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியுமா, ஆர் யூ ரெடி ஃபார் திஸ் ஜாப் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க அவங்க முகத்துல இருக்க சந்தோஷமே சொல்லிடும். ஹீரோ சொன்ன இந்த விஷயத்தை கேட்டு அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அவங்க எந்த ஒரு வேலைக்காக வந்தாங்களோ அந்த வேலை இவங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுதுன்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருது. அந்த அளவுக்கு இப்போ அந்த பொண்ணு சந்தோஷத்துல இருக்கா. கூடி சீக்கிரமே உன்னை இன்டர்வியூல நான் சந்திக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. இதுல நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா ஹீரோக்கு இப்போ பொண்ணுங்க மனசுல நினைக்கிற அந்த விஷயம் எல்லாம் கேட்கல. இது எதனாலன்னு பார்த்தா அவர் வரும்போது ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் விபத்து ஒன்று ஏற்பட்டுச்சுல்ல, அதனால தான் ஹீரோவுக்கு பாதியில வந்த சக்தி இப்போ மொத்தமாவே போயிடுச்சு. இதுவுமே ஹீரோவுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. அடுத்ததா நம்ம டார்லிங்க பாக்கணுங்கிறதுக்காக ஹீரோயினை தேடி ஹீரோ வீட்டுக்கு போக எதுக்காக இப்போ ஹீரோ இங்க வந்திருக்காருன்னு பார்த்தா அவங்கள திரும்பவுமே அந்த கம்பெனில ஜாப்ல ஜாயின் பண்ண சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த நல்ல விஷயத்த சொல்லிட்டு போலாங்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்காரு. ஆனா வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. ஹீரோ போன் பண்ணி பாக்குறாரு, அப்பவும் போனை யாருமே எடுக்கல. அந்த சமயம் பார்த்து ஹீரோவுக்கு அவரோட முன்னாள் மனைவி கிட்ட இருந்து ஒரு போன் வருது. ஹீரோவோட பொண்ணுக்கு இவங்க போன் பண்ணிருக்காங்க. ஒரு 4-5 டைம் போன் பண்ணியும் அவ போனே எடுக்கல. என்ன பிரச்சனை, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, எதுக்கும் நீங்க ஹீரோயின் படிக்கிற அந்த ஸ்கூல்ல போய் பார்க்க சொல்லி ஹீரோக்கு மனைவியும் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. இன்னைக்கு என்ன நாள்னு பார்த்தா அந்த பொண்ணோட ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குறான்னு சொல்லி இவங்க ஷாப்பிங் எல்லாம் போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த நாள் தான் இன்னைக்கு. இதை நம்ம மறந்தே போயிட்டுமே அப்படின்னு சொல்லி ஹீரோ அவசரமா அங்க கிளம்புறாரு. ஹீரோவும் அவரோட பொண்ணு எங்கன்னு சொல்லி தேடி தேடி பாக்குறாரு. அவளை எங்கேயுமே காணோம். அவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பா, அவகிட்ட கேட்க உங்களோட பொண்ணு தானே, இப்பதான் ரெஸ்ட் ரூம்ல பார்த்தேன், அவ அங்கதான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா, போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் வேகமா அந்த இடத்துக்கு போறாரு. எதுக்காகமா நீ அழுதுகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட கேட்க, சாரி ஹீரோட பொண்ணு கிட்ட கேட்க, லிட்டில் பிரின்சஸ்க்கு இப்ப லவர்னு சொல்லி ஒருத்தர் சுத்திட்டு இருந்தா பாத்தீங்களா, அவன் விபூதி அடிச்சுட்டு அவனோட முன்னாள் காதலி கூடயே போயிட்டான். நீங்க சொன்னது கரெக்ட் தான். இந்த வயசுல காதல்னா நமக்கு என்னன்னே தெரியாது. இது தெரியாம நான் ஒருத்தனை லவ் பண்ணது பெரிய தப்பாயிடுச்சு. அவன் கடைசியில என்ன இப்படி ஏமாத்தான்னு சொல்லி எனக்கு தெரியல. நீங்க சொன்ன எல்லா விஷயமே நான் புரிஞ்சுக்காம உங்களே எனக்கு எதிர்த்து பேசினேன். இப்போ அதை நினைக்கும் போதே எனக்கு மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ உள்ளுக்குள்ள உட்காந்து அழுதுகிட்டே இதெல்லாம் சொல்றான். ஹீரோவும் எப்படியும் தன்னோட பொண்ணுக்கு இதுல இருந்து மீண்டு வர உதவணும்னு சொல்லி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீ உன்னோட வாழ்க்கையில அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்குவேன். அந்த சமயத்துல இதெல்லாம் உனக்கு பெரிய அளவுல இப்ப நீ மனசுல நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறியே, அந்த அளவுக்கு இதெல்லாம் ஒர்த்தானது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சில பல அட்வைஸ் எல்லாம் போட ஹீரோ சொன்ன இந்த நம்பிக்கையான வார்த்தைகள்லாம் அந்த பொண்ணுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்க, நீங்க சொன்ன மாதிரியே இனிமேல் நான் நடந்துக்குவேன், உங்க பேச்சை தட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்பதான் ஹீரோவோட உண்மையான நல்ல மனசை அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறா. இதை கேட்கும் போது ஹீரோவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரின்னு சொல்லி தன்னோட பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்து அவங்கள தூங்க வச்சுட்டு ஹீரோ வெளியே வராரு. ஆனா அவருக்கு தூக்கமே வரல. எதனாலன்னா அவரோட டார்லிங்க வேற பார்க்க போனாரு. போன் பண்ணாலும் எடுக்கல, வீட்லயும் அவ இல்ல, எங்க போயிருப்பா, அவளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற அந்த சிந்தனை இன்னும் ஹீரோவோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. டைம் பாக்குறாரு, கிட்டத்தட்ட லேட் நைட் ஆயிடுச்சு. நைட் 1 மணி 2 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இப்பவும் நம்ம ஹீரோயினை பார்க்க ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி அவரு வீட்டுக்கு போறாரு. அவங்க வீட்டுல தான் இருக்காங்க. ஒரு பர்சனல் ஒர்க்கா வெளியே போயிருப்பாங்க போல தெரியும். நான் ஆல்ரெடி பார்க்க வந்தனே, நீ இல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, அதுக்காகவா இந்நேரத்துக்கு என்ன பார்க்க வந்தாங்கிற மாதிரி அவங்க கேக்குறாங்க. இல்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். உன்னை எந்த ஜாப்ல இருந்து அவங்க வெளியே போக சொன்னாங்களோ அந்த ஜாபுக்கே உன்னை திரும்ப வர சொல்லியிருக்காங்க. இதை சொல்லணும்னு தான் நான் உன்னை 2 டைம் பார்க்க வந்தேன், பார்க்க முடியாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன ஜாப்ல இருந்து தூக்குனதும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. அவங்க எதுக்காக என்ன அந்த வேலையில போட்டாங்களோ அந்த வேலையை நான் ஒழுக்கமா பண்ணல, எல்லாம் இதையும் நீ தான் பண்ணுன, இது நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான், இதுல வருத்தப்படுறக்கோ கவலைப்படவோ எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி இதை சாதாரணமா அவங்க சொல்றாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இல்ல பார்க்க போனா நான் பிரசன்ட் பண்ண எல்லா விஷயங்களுமே உன்னோட ஐடியாஸ் தான். இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உனக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஒருவேளை நம்பிக்கையே வரக்கூடாத ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அது என்னன்னா, ஒரு சின்ன
விபத்துல எனக்கு பெண்கள் மனசுல எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சக்தி கிடைச்சது. அந்த பவரை வச்சுதான் நீ மனசுல என்ன நினைக்கிற அப்படிங்கறத நான் அப்படியே காப்பி அடிச்சு அதை எம்டி கிட்ட சொல்லி இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ இந்த எல்லா உண்மையையும் ஹீரோயின் கிட்ட அவர் சொல்றாரு. அவங்களுக்கு ஒரு கட்டத்துல இதெல்லாம் கேட்டதுமே மனசுக்குள்ள ரொம்ப வருத்தமாயிடுது. முதல்ல அவங்க நம்பாம இருந்தாலும் கூட ஹீரோ எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் அக்யூரேட்டா சொல்ல ஹீரோ பொய் சொல்லல, உண்மைதான் சொல்றான் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க இந்த விஷயத்துக்காக எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, ராத்திரி பகல்னு சொல்லி பார்க்காம அவங்களோட மூளையை கசக்கி யோசிச்சு கிட்டத்தட்ட ஒரு பைத்தியம் ஆகிற ஸ்டேஜுக்கு போய் புது புது ஐடியாக்களை கொண்டு வந்திருப்பான். அந்த உழைப்பை ஹீரோ அசால்ட்டா திருடிக்கிட்டானேன்னு சொல்லி ஹீரோனுக்கும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனாலும் அவனோட இந்த லாயலிட்டி இவங்க பிடிச்சி தான் பண்ண தப்ப உணர்ந்து உண்மையை நம்ம கிட்ட சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நினைக்கிறாங்க. ஹீரோக்கு ஒரு கட்டத்துல புரிஞ்சு போச்சு, நாம செஞ்ச தப்புக்கு கண்டிப்பா ஹீரோயின் நம்மள ஏத்துக்க மாட்டான்னு சொல்லி அங்க படிக்கட்டுல சோகமா கிளம்பி போக, நான் மனசுல நினைக்கிற எல்லா விஷயமே உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா நான் இப்ப என்ன நினைக்கிறேங்கிறது உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. அவங்களோட அந்த கண்களை பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு ஹீரோயினோட மனசுக்குள்ள ஹீரோ பாய போட்டு தங்கிட்டாருன்னு சொல்லி. நம்மளும் வேகமா பக்கத்துல வந்து ரெண்டு பேரும் ப்ரொபோஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஒரு கிசிங்க போட ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த படம் முடியுது. இந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஹீரோக்கு கிடைக்கிற மாதிரி பெண்கள் மனசுலயோ இல்ல ஆண்கள் மனசுலயோ உங்களுக்கு பிடிச்சவங்க யாரோட மனசுலயும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த சக்தி கிடைச்சா ஒரு சைடு பாசிட்டிவா பார்த்தாலும் கூட இன்னொரு பக்கம் நமக்கு நெகட்டிவான இம்பாக்ட் தான் கிடைக்கும். இதை ஏன் நான் சொல்றேன்னா மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வெளியே தெரியாம இருக்கிற வரைக்கும் தான் நமக்கும் நல்லது, மத்தவங்களுக்கும் நல்லது. எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பா லைஃப் ரொம்ப போர் அடிச்சிடும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சக்தி கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான படத்தோட சந்திப்போம். தேங்க்யூ.